ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷனில் சேலரிடு பர்சன் அண்ட் செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சன் ரெண்டு பேருக்குமே ஜீரோ சிபில் இருந்தாலும், அதாவது இதுவரையிலும் கிரெடிட் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுடைய அந்த பேன் டீட்டெயில்ஸில் இல்லை அப்படின்னாலுமே லோன் அப்படிங்கிறது அப்ரூவல் தரதா மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில். ஸோ இந்த பர்சனல் லோன் பற்றின கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறதான் இன்றைக்கி இந்த வீடியோவில் கிளியராக பார்க்க போகிறோம். சேம் டைம் நீங்கள் இப்போ தான் புதுசாக பேன் கார்டு அப்படிங்கிறது வாங்கியிருக்கீங்க, இல்லை உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் அப்படிங்கிறது ரொம்ப லோவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் எப்படி உங்களுடைய கிரெடிட் ஸ்கோரை ரொம்ப ஈஸியாக குயிக்காக இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிற 3 டிப்ஸை நான் கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் நோ மோர் அப்படிங்கிற டைட்டுக்கும் கீழே இருக்கக்கூடிய லிங்க்கில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க ஜஸ்ட் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி எப்படி உங்களுடைய சிபில் ஸ்கோரை ஈஸியாக இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அந்த டீட்டெயில்ஸில் நம்ம 3 ஸ்டெப் அப்படிங்கிறதான் கொடுத்துருப்போம். பட் ஆன்லைனில் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விதமான டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாலுமே எனக்கு தெரிஞ்ச வரையிலும் மேஜராக ஒர்க் அவுட் ஆகக்கூடிய அந்த 3 ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறது கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அந்த லிங்க்கில் இருக்க அந்த 3 ஸ்டெப்ஸ் மட்டும்தான் ரியல் டைமில் ஒர்க் ஆகுது. ஸோ நீங்கள் உங்களுடைய கிரெடிட் ஸ்கோரை ரொம்ப பெஸ்ட்டான முறையில் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா அந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா குயிக்காக உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். தென் அதுக்கும் கீழே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த பர்சனல் லோன் பற்றின கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க ஜஸ்ட் அந்த லிங்கை கிளிக் பண்ணி ரீட் பண்ணி இந்த பர்சனல் லோன் பற்றின டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறதையுமே தெரிஞ்சுக்கோங்க. அதர்வைஸ் நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டியது நாம ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. ஸோ நீங்கள் லோனுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா தனிப்பட்ட முறையில் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரை மீட் பண்ணி அவருடைய கைட்லைன்ஸ் அடிப்படையில் மட்டும்தான் அப்ளை பண்ணணும். அதே சமயத்தில் நம்ம பார்க்கக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது ப்ளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷன் அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட் தான் நாம் அப்ளை பண்ணும்போது கிடைச்ச ஒரு சில டீட்டெயில்ஸ் இதை பேஸ் பண்ணி மட்டும்தான் இருக்கும். ஸோ நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா அப்போது அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் ஒரு டைம் அவங்களுடைய அஃபிஷியல் சோர்ஸஸில் வெரிஃபை அப்படிங்கிறது பண்ணிக்கணும். அண்ட் அவங்களுடைய டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் படித்து பார்த்துக்கிட்டு அதெல்லாம் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஓகே அப்படின்னா ட்ரை பண்ணலாம், அதர்வைஸ் அவாய்ட் பண்ணிடலாம். ஓகே கேஸ், அந்த விதத்தில் இன்றைக்கி நம்ம பேசன்ஸ் அப்ளிகேஷனுடைய ப்ளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷன் டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துலாம். இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் 2016 ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்கிறாங்க. இதுவரையிலும் இந்த அப்ளிகேஷனை 1 கோடி நபர்களுக்கு மேலே டவுன்லோட்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் 2,41,000 பேர் கொடுத்த ஆவரேஜான ஸ்டார் ரேட்டிங் 3.0 இருக்குது. இந்த அப்ளிகேஷனில் உங்களுக்கு ஸ்டார்டிங் 5,000 அதிகபட்சமாக 5 லட்சம் வரையிலும் லோன் அப்படிங்கிறது கொடுக்குறதா போட்டிருக்காங்க, எந்த ஒரு கொலட்டரலும் இல்லாமல். இதை தவிர்த்து ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு ஃப்ளெக்சிபிள் இஎம்ஐ ஆப்ஷன் அப்படிங்கிறது கொடுக்குறதாவும் போட்டிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்த வரைக்கும் 14% அதிகபட்சமாகவே 36% பர் ஆனியம் தான் இருக்கும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. இதுவே ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட் அப்படின்னு பார்க்க 14.5% அதிகபட்சமாக 40% வரையிலும் இருக்கும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. இந்த ஃப்ளெக்ஸி ரீபேமெண்ட் டென்யூரை பொறுத்த வரைக்கும் 3 to 60 months வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுறதா போட்டிருக்காங்க. இதை தவிர்த்து லோனை நீங்கள் இடையில ஃபோர்க்ளோசர் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போது எக்ஸ்ட்ரா 4% ரிமைனிங் பிரின்சிபல் அமௌண்ட்லேருந்து இவங்க கலெக்ட் பண்ணுறதாகவும் போட்டிருக்காங்க. இதை தவிர்த்து லேட் பேமெண்ட் சார்ஜஸ் அப்படிங்கிறதும் இருக்குது. அதை பொறுத்த வரைக்கும் 590 அப்படிங்கிறது கலெக்ட் பண்ணுறதா போட்டிருக்காங்க. அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷனில் கிடைக்கக்கூடிய பர்சனல் லோனில் இருக்கக்கூடிய ஒரு சில ஹைலைட்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே கேஸ், அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா இவங்க வழங்கக்கூடிய இந்த பர்சனல் லோனுக்கு லெண்டிங் பார்ட்னர்ஸாக பேயூ ஃபினான்ஸ் இருக்காங்க, கிறிஸ்து சாய்சன் இருக்காங்க, SMFG இந்தியா கிரெடிட் இருக்காங்க. இதை தவிர்த்து IDFC ஃபர்ஸ்ட் பேங்க்கும் ஒரு பார்ட்னராக இருக்காங்க. இப்போ அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா இவங்க வழங்கக்கூடிய லோன் பற்றின ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இதை தவிர்த்து எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படின்னு பார்க்க நீங்கள் இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும், 21 வயசுலேருந்து அதிகபட்சமாக 60 வயசுக்குள்ளே இருக்கணும். சேம் டைம் நீங்கள் இவங்க லோன் கொடுக்கக்கூடிய அந்த சிட்டிஸில் இருக்கணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதை தவிர்த்து அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. தென் கீழே இவங்களுடைய அட்ரஸ் அண்ட் கான்டாக்ட் மெயில் ஐடி இது ரெண்டும் கொடுத்துருக்காங்க. இப்போது ப்ளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷனை தவிர்த்து இப்போது அப்படியே இவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அங்கே பார்த்து அதே டீட்டெயில்ஸ் தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய ஃபினான்ஷியல் லெண்டிங் பார்ட்னர்ஸ்லாம் யாருங்கிறத ஆரம்பத்திலே கொடுத்துருக்காங்க. இன்ஸ்டன்ட் பர்சனல் லோன் கொடுக்குறதாவும் போட்டிருக்காங்க. குயிக்காக அப்ரூவல் அண்ட் டிஸ்பர்சல் இது ரெண்டும் பண்ணிடுவோம். பேப்பர்லெஸ் டாக்குமெண்டேஷன், அஃபோர்டபுள் இஎம்ஐ, தென் 1 கிளிக்கில் உங்களுடைய பர்சனல் லோன் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிக்கலாம். முக்கியமாக இங்கே 0 கிரெடிட் ஹிஸ்ட்ரி இருந்தாலும் லோன் அப்படிங்கிறது அப்ரூவல் தரதாக போட்டிருக்காங்க. ஸோ இங்கே 0 கிரெடிட் ஹிஸ்ட்ரி அப்படிங்கும் பொழுது நீங்கள் ஒர்ஸ்ட்டான ப்ரொஃபைல் வச்சுட்டு அப்ளை பண்ணிங்கன்னா லோன் அப்படிங்கிறது கிடைக்காது. இப்போ தான் புதுசாக நீங்கள் பேன் கார்டு வாங்கியிருக்கீங்க, இல்லை பேன் கார்டு வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு, பட் எந்த ஒரு லோனுக்குமே அப்ளை பண்ணலை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி அப்ளிகேஷனை இவங்க கன்சிடர் பண்ணி பார்ப்பாங்களே தவிர ஆல்ரெடி நிறைய இடத்துல நீங்கள் கண்ணா பின்னான்னு லோன் எடுத்துகிட்டு ரீபேமெண்ட் பண்ணாமல் விட்டுட்டு ஒரு ஒர்ஸ்ட்டான கிரெடிட் ஹிஸ்ட்ரி வச்சுருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு அப்ரூவல் தரதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்காது. ஸோ நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி நபர்களுக்கு மேபி
உங்களுடைய ப்ரூஃப் எல்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணும்போது ஜெனியூனாக இருக்கும் பட்சத்தில் இவங்க அப்ரூவல் அப்படிங்கிறது கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய கிரெடிட் ப்ரொஃபைல், ஒர்க்கிங் ப்ரொஃபைல், இந்த மாதிரி இன்னும் நிறைய ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறது உள்ளே இருக்குது. பட் இருந்தாலும் இவங்க 0 கிரெடிட் ஹிஸ்ட்ரி இருந்தாலும் லோன் அப்ரூவல் தரோம் அப்படின்னு சொன்னது ஒரு நல்ல விஷயம் தான். இதை தவிர்த்து கீழே அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதை பொறுத்தவரைக்கும் ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும். பட் நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி உங்களுக்கு உங்களுடைய கிரெடிட் ஸ்கோரை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்கை கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் ரொம்ப ஈஸியான ஸ்டெப் தான். அதை ஜஸ்ட் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃபியூச்சரில் எப்படி அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கிறது, எப்படி உங்களுடைய கிரெடிட் ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிறது தெரிய வரும். ஓகே கேஸ், இப்போ அந்த அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்னென்னு இவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சேலரிடு பர்சன் அண்ட் செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சன் 2 பேருமே அப்ளை பண்ணலாம். உங்களுடைய மந்த்லி இன்கம்மை பொறுத்த வரைக்கும் சேலரிடு பர்சனாக இருந்தால் 18,000க்கு மேலே இருக்கணும். இன்கேஸ் நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா 20,000க்கு மேலே இருக்கணும். இதை தவிர்த்து இவங்க மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய அந்த சிட்டிஸில் இருந்தால் தான் அப்ரூவல் கிடைக்கும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. அதை வேணும்னா அந்த இடத்துல கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கான லிங்க்கும் நான் கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதை தவிர்த்து அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்க பேன் கார்டு அண்ட் செல்ஃபி ஃபோட்டோ கண்டிப்பாக தேவைப்படும். ஆதார் கார்டு தேவைப்படும். இதை தவிர்த்து ப்ரூஃப் ஆஃப் இன்கம் அப்படிங்கிறதுமே தேவைப்படும். அதை பொறுத்தவரைக்கும் நீங்கள் நெட் பேங்கிங் வழியாகவும் வெரிஃபை அப்படிங்கிறது பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா லாஸ்ட் 3 மாதத்துக்கான ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இன்கம் ப்ரூஃப் அப்படிங்கிறது இவங்க கேட்குறதா போட்டிருக்காங்க. ஓகே கேஸ், அடுத்து இதில் கிடைக்கக்கூடிய ஒரு லோன் பற்றின எக்ஸாம்பிள் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த அப்ளிகேஷனில் 27,000 அப்படிங்கிறது நண்பர் ஒருத்தருக்கு எலிஜிபிள் கிடைச்சிருக்கு. அந்த லோன் அமௌண்ட்டை ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு 12 months அப்படிங்கிறது ரீபேமெண்ட் டென்யூர் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயமாகவும் இருக்குது. இதில் ப்ராசஸிங் ஃபீஸை பொறுத்தவரைக்கும் 1,116 ரூபாய் போக ரீமைனிங் அமௌண்ட்டை பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணுறதாகவும் போட்டிருக்காங்க. இதை தவிர்த்து இந்த லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு பார்க்க 23% per annum அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணியிருக்காங்க. முன்ன பார்த்த மாதிரி இதில் ப்ராசஸிங் ஃபீஸ் அப்படின்னு பார்க்க 3.5% ஆஃப் லோன் அமௌண்ட் அப்படிங்கிறது கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் 18% ஜிஎஸ்டி. இது ரெண்டும் சேர்த்து தான் 1,115 ரூபாய் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இது போக ரீமைனிங் அமௌண்ட்டை பேங்க் அக்கௌண்ட்லேயும் கிரெடிட் பண்ணிடுவாங்க. ஓகே கேஸ், ஓவராலாக இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த டீட்டெயில்ஸ்லேருந்து இந்த பேசன்ஸ் அப்ளிகேஷன் வழங்கக்கூடிய பர்சனல் லோன் பார்த்தீங்கன்னா A to Z கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். இன்கேஸ் தெரியல அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஜஸ்ட் கிளிக் பண்ணி கம்ப்ளீட்டாக இந்த டீட்டெயில்ஸை ரீட் பண்ணியும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அதே சமயத்தில் உங்களுடைய கிரெடிட் ப்ரொஃபைலை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஸ்டெப்ஸையும் நான் கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் கிளிக் பண்ணி அந்த டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறதையும் ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கங்க. எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுமே அங்கே இருக்காது. ஓகே கேஸ், ஓவராலாக இன்றைக்கி பார்த்த இந்த வீடியோ அப்படிங்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபியூச்சரில் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது அடுத்தடுத்து கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ஓகே கேஸ், தேங்க்யூ.